ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனங்கள். ஏன் ஆடுகளுக்கு ஃபஸ்ட்டு இந்த பசுந்தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா, ஆடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆடுகள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் வித்தவுட் பசுந்தீவனம் வெறும் வந்துட்டு உலர் தீவனத்தை மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆடு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகாது, ஆடு அப்படியே மட்டமாகவே இருக்கும். ஓகே, இதுக்கு காரணம் வந்துட்டு பசுந்தீவனத்தை நீங்கள் காமிக்கணும் கண்ணில். பசுந்தீவனத்தில் கண்ணில் காமிச்சா மட்டும்தான் ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பசுந்தீவனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பசுந்தீவனங்கள் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோளம் கம்பல்சரி இருக்கணும், அடுத்தது வேலி மசால் கம்பல்சரி இருக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா குதிரை மசால் கம்பல்சரி இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தி கம்பல்சரி இருக்கணும், சவுண்டில் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த 5 பசுந்தீவனமே இருக்கணும். நான் சொன்ன இந்த 5 பசுந்தீவனத்தில் முக்கியமாக மேஜராக இருக்கக்கூடிய இந்த 3 பசுந்தீவனம் கம்பல்சரி இருக்கணும். அது என்ன அப்படின்னா சோளம், சூப்பர் நேப்பியர், அடுத்தது வேலி மசால். சூப்பர் நேப்பியர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சோளமும் வேலி மசால், அப்படியே சோளம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சூப்பர் நேப்பியரும் வேலி மசால். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னொன்று இந்த சவுண்டில், இது 3 கம்பல்சரி இருக்கணும். ஓகேலா, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் நேப்பியரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டிலும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேலி மசால், இது 3 கம்பல்சரி இருக்கணும். இது 3 தவிர்த்து நீங்கள் மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், மினிமம் இந்த 3 கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இது வந்துட்டு இருக்குது. இப்போ இதை லேண்டில் நம்ம வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வந்துட்டு விதைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லேண்டு எம்டி லேண்ட் இருக்குது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த தீவன வகைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த முறைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், தரை முறையில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரன் மேலே இருக்கிறவங்களும் வந்துட்டு பயன்படுத்தலாம். பரன் மேலே இருக்கிறவங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த 3 இல்லை அப்படின்னா இந்த 5 வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். 5 முறையை வந்துட்டு 5% வந்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லை தரை முறையில் வளர்க்குறவங்க மினிமம் 3 வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும். ஓகேலா, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் சோளமாச்சு நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் வெறும் சோளம் மட்டும் தான் நாங்கள் வளர்ச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் போக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த 3 தீவனங்கள் வந்துட்டு வளர்த்துடும். ஏன் வந்துட்டு நம்ம போகிற போக்கில் வந்துட்டு 3 தீவனம் வளர்க்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு ஆடோட க்ரோத் அப்படிங்கிறது. இப்போ ஒரே வகையான புல் தீவனங்களை சாப்பிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் மட்டும்தான் ஆடுகளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்தடுத்த தீவனங்களை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரியான வைட்டமின்ஸ் வந்துட்டு ஆடுகளுக்கு வரும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ லேண்டு என்கிட்ட வந்துட்டு கம்மியாக இருக்கு, நான் எப்படி வந்துட்டு இதை பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேண்டில் நீ எவ்வளோ லேண்ட் வச்சிருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட் வச்சிருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய லேண்டை அது கம்மியாக இருந்தாலும் சரி, மினிமம் இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் இருந்தாலும் எவ்வளோ லேண்ட் இருக்கோ அதை வந்துட்டு 3ஆக பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, 3ஆக பிரித்து 3 தீவனங்கள் அப்படியே அதில் விதைக்கணும். நடுவில் பாத்தி கட்டி வந்துட்டு 3 தீவனங்களை விதைக்கணும். ஏன் நான் 3 தீவனம் வந்து விதைக்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 3 தீவனத்தையுமே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு இன்னும் ஆடோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, 3 தீவனத்தை வந்துட்டு வளர்க்கணும். இப்போ ஒரு சென்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 3 சென்ட்